வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, எங்கள் ஊர் கிளைப்பங்கு கிறிஸ்து அரசர் ஆலயம், கிறிஸ்து அரசர் கோயில். இங்கே இன்றைக்கி கிறிஸ்து அரசர் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுறோம். இந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்னென்னா சமத்துவ விருந்து. எல்லோரும் எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சமமாக உக்காந்து சாப்பிட்றது தான் இந்த விருந்து, இந்த திருவிழாவோட ஸ்பெஷல். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊர் திருவிழா. இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்கே நம்ம என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் நடக்கும். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. மழை எப்படி வரும்? சரி வாங்க, நம்ம கோயில் உள்ளார போயிட்டு நல்லா ஜெபிச்சுட்டு நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வரலாம். இங்கே எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும், அதுதான் எங்கள் நம்பிக்கை. எல்லாமே சாப்பிட போயிட்டாங்க, அதான் சேர்லாம் காலியாக கிடக்கு. சரி வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம். இங்கே தான் கிறிஸ்து அரசர் சுரூபத்தை இங்கே தான் ஜோடித்து வச்சுருக்காங்க. நல்லா தோரணம் பூக்கள்லாம் வச்சு சூப்பராக ஜோடித்து வச்சுருக்காங்க. இதுதாங்க கிறிஸ்து அரசர் சுரூபம். நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க. எல்லோரும் அவங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு நல்லா ஜெபிச்சுட்டு போகிறாங்க. நாமளும் நம்மளுடைய பிரார்த்தனையை இங்கே வச்சுட்டு போகலாம். நிறைய பேர் வராங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். கோயில் உள்ளே வந்தாச்சு. இதாங்க கோயில் உள்ள, நல்லா இருக்கா? இது கிளைப்பங்குன்றதால கொஞ்சம் கோயில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனாலும் இங்கே நிறைய புதுமைகள் நடக்கு. நிறைய பேர் அவங்க பிரார்த்தனைகளை வச்சுட்டு அவங்க காணிக்கைகளை செலுத்திட்டு போவாங்க. இது பக்கத்தூர் திருவிழாவாக இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி வந்துடுவோம். வாரம் மாஸ் நடக்கும். பாருங்க, சமத்துவ விருந்து நடந்துட்டுருக்கு. ரொம்ப அமைதியாக நடந்துட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரும் ரொம்ப அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இது காலையிலன்றதால டிஃபன் மட்டும்தான் போடுறாங்க. எப்போவுமே அதான் போடுவாங்க. எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி வாங்க நாமளும் போய் சாப்பிட்லாம். உள்ள இடம் இருக்கா? எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. சரி வெயிட் பண்ணி சாப்பிட்டு போக வேண்டியது தான். சாப்பிடணும் விடுவோமா? வாங்க போகலாம். நீங்களும் வாங்க, கண்டிப்பாக வாங்க, சாப்பிட்லாம். இங்கே ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க, தார்பாயில் போட்டு வச்சுருக்காங்க. ப்ளூ கலராக இருக்குது. அதனால் வீடியோ எடுத்தாலும் ப்ளூவாகவே தெரியுதுங்க. இங்கே பாருங்களேன், ப்ளூவாக இருக்குது. இலை வைக்குவாங்களா? சீக்கிரம் வைங்களேன், பசிக்குது. இலை வந்துருச்சு. ரொம்ப பசி எடுத்துக்கிச்சிங்க. காலையிலே 7:30க்கெலாம் கிளம்பி வந்துட்டோம். ஒரு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ 9:30 இருக்கும். 9:30 தான் ஆகுது. பசி தாங்க முடியல. நீங்களும் வாங்க, கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம பிரார்த்தனையை வேண்டுதலை வச்சுட்டு நம்ம எல்லாமே வாங்கிட்டு போகலாம். சந்தோஷமாக இருக்கலாம். பாட்டில் வந்துடுச்சு. சாப்பாடு எப்போ தான் வரும்னு தெரியலையே. சீக்கிரம் கொண்டு வாங்க அண்ணா. என்ன கொண்டு வராங்க? சட்னி, தேங்காய் சட்னி. எப்போ தான் கொண்டு வருவாங்கன்னு தெரியலையே. தக்காளி சட்னி, சாம்பார். அடடா, இட்லி வைக்க மாட்டாங்க போலையே. பசி வயிற்ற கொள்ளுதே. சீக்கிரம் எடுத்துருவாங்க அண்ணா. இது என்ன கேசரியா? இன்னொரு கரண்டி வைங்களேன். வைக்க மாட்டிங்களா? எனக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்குங்க. பக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரத்து ஆட்டையை போட்ட வேண்டியதுதான். சீக்கிரம் இட்லி எடுத்துருவாங்கண்ணா. அப்பா வந்துருச்சுங்க. ஒரு வகையா இட்லி வந்துருச்சு. சாப்பிட வேண்டியது தான். இப்போ எவ்வளோ நேரம் பசி அடக்கிட்டு இருக்குது.
உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி சமத்துவ விருந்தெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? அடுத்து என்ன எடுத்துகிட்டு வராரு? பொங்கல் பொங்கல் வடை சாம்பார், சூப்பர் காம்பினேஷன். இட்லி ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம், அப்புறமா பொங்கல் சாப்பிட்லாம். அண்ணன் வடை சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றேன்னு கேட்டார். சாப்பிட்றேன், பொறுமையாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பொங்கல் சட்னி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு, இருந்தாலும் பொங்கல் கூட சாம்பார் தாங்க டேஸ்ட்டு. அடுத்து வைக்கிறாங்க காளான் பிரியாணின்னு நினைக்கிறேன். காளான் பிரியாணி தாங்க, சூப்பராக இருக்கும் காளான் பிரியாணி. எல்லாமே பார்த்தது சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. பட்டையா இது? சாப்பிட்லாம், நல்லா தாங்க இருக்கு. பொங்கல் வடை சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்குமா? நல்லா பெரட்டி எடுத்து வாயில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. சரி, போய் சாப்பிட்டுட்டு கையை கழுவ வேண்டியது தான். மழை போட்டுட்ருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த ஊர் திருவிழாவுக்கு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.